இப்பதான் லைஃப் நல்லா ஆயிடுச்சு, நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்ட்டு இருந்தோம். நேற்று சடனா ஒரு கால், ஒரு மிஸ்டேக்னால அப்பாவுக்கு பயங்கரமா இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அடுத்த நிமிஷமே கிளம்பிட்டோம். இருந்தாலும் எனக்கு அங்க இருந்து இங்க வரதுக்கு 12 hours ஆச்சு. தையலுக்கு மேல தையல், தையலுக்கு மேல தையல்னு ஸ்டிச் போட்டு இப்ப ஐசி வார்டுல இருக்காங்க. ஒரு அழகான காலை பொழுது. ஆனா இங்க அதிக பேருக்கு அந்த மாதிரி அமையறது இல்ல. நாங்க வீட்டுக்கு கூட போகல, ஸ்ட்ரைட்டா ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். அங்க ரூமுக்கு மாத்திட்டாங்க. சரியா தெரியல, ஆனா ஒரு 100 தையலுக்கு மேல இருக்கும். அப்பாவை பார்த்துட்டு பாப்பாவுக்கு பாலெல்லாம் காய்ச்சி எடுத்துட்டு போகணுங்கிறதுனால வீட்டுக்கு வந்திருந்தோம். ஆதிஸ்ரீ நாங்க எல்லாரும் மேலெல்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். இப்போதைக்கு காலெல்லாம் அசைக்க முடியாத நிலைமையில தான் இருக்காங்க. ஏன்னா அசைச்சா ஸ்டிச் எல்லாம் பிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிஷினை வச்சுதான் கடையில ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க போல. அது ஸ்லிப் ஆகி தொடையில எல்லாம் பட்டுடுச்சு. ஜஸ்ட் மிஷின் கூட சொல்லலாம். வயிற்றுல பட வேண்டியது அந்த மிஷின், ஆனா காலில் பட்டதுனால நூலில தப்பி இருக்கு. அவசர அவசரமா வந்ததுனால என் மைண்ட்ல எதுவுமே இல்லை, நான் எதுவுமே வாங்காம வந்துட்டேன். அதனால கொஞ்சம் பழக்கடையில போயிட்டு பழம்லாம் வாங்கிட்டு போகலாம்னு சொல்லி வந்தோம். எனக்கு கால் பண்ணி சொன்ன உடனே டக்குன்னு என் மைண்டுக்கு வந்த விஷயம், ஒருவேளை பக்கத்துல நம்ம கல்யாணம் பண்ணி போயிருந்தா நம்ம டக்குன்னு போய் பார்த்துருந்துருக்கலாமே அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா என் ஹஸ்பண்டும் சரி, என் மாமனார் மாமியாரும் சரி, அவங்க வீட்டுல ஒரு ஆள் மாதிரி தான் என்ன பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை நான் அங்க வராம இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி எனக்கு கிடைச்சிருக்காது. எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்ட உடனே பாவம் அவங்களால தாங்கிக்கவே முடியல. பக்கத்துல இருந்தா வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு மாடெல்லாம் கிடக்கிறதுனால டக்குன்னு அதுங்களையும் விட்டுட்டு வர முடியாதுல. அதனால யாருக்கிட்ட அது கொடுத்துட்டு ஒரு 2 daysல கண்டிப்பா அவங்களும் வந்துருவாங்க. எல்லாம் சீக்கிரத்துல சரியாகிரும்னு நம்புறோம்.